வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சனி பயிற்சி பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் 29, 2025 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. குழம்பவே வேண்டாங்க, தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் பாத்தீங்கன்னா எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க ஃபாலோ பண்றது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 தான் சனி பயிற்சி. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. இந்த திருக்கணிதம் அப்படின்றது பாருங்க, 1950கள்ல இருந்தே 50+ இருந்தே பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன், ஒரு மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக பெருசா நீங்க குழம்பிக்கும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இப்ப மகரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பாருங்க, திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருக்கணித பிரகாரம் 29 மார்ச் 2025, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. உங்களை நாங்க பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க காண்டாக்ட் பண்ணணும், ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனம் உங்களுக்கு 10ஆம் பாவம். அப்ப சனி பகவான் பாருங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல உட்கார்றாரு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கர்ம சனியா உட்கார்றதுனால தொழில்ல பாருங்க நல்ல மேன்மை, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க. நம்ம பாருங்க மேன்மை, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாலும் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க பொதுவா பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு சுய தொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சூப்பர் டூப்பர் ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். பொதுவா சனி மட்டும் எங்க உட்கார்ந்தாலும் அந்த பாவத்துல உழைப்பு அப்படின்றத பெரிய மூலதனமா நீங்க போடணும். எந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்ற பெரிய மூலதனத்தை போடுறீங்களோ அதுக்கான பிரதிபலன், அதனோட பலாப்பலன்களும் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உழைக்காம சனி கிட்ட இருந்து மட்டும் எதையுமே வாங்கிட முடியாது, தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக கர்ம சனி நிறைய நல்லது செய்ய போறாரு. இப்ப நிறைய பேர் பாருங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், இல்லைங்க நான் டாக்டர், இல்லைங்க நான் பாருங்க இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கேன், இல்லைங்க நான் எழுத்தாளரா இருக்கேன், எந்த தொழில் உங்கள்தா இருந்தாலும் தொழில்ல மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத சாலிடா சனி பகவான் ஏற்படுத்திடுவாரு. கவலைப்பட வேண்டாம். உழைப்பு அப்படின்றத எக்ஸ்ட்ரா போடணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனி பகவானோட பார்வை பாருங்க 4, 7, 12 அந்த பாவத்துல போகுது. 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல சனி பகவானோட பார்வை போகுது. அம்மனோட ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நிறையவே இருக்கும். நிறைய கம்ஃபர்ட்டை விட்டு உழைச்சி நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, மேன்மை நிலை அப்படின்றத அடைய முடியும். நான் வாடகை வீட்டுல இருக்கேங்க, நான் நிறைய பாருங்க உழைச்சு 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 சொந்தமா ஒரு வீடு வாங்கினது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வரும். அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருந்து சனியினோட பார்வை விழறதுனால என்ன ஆகும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளே எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இப்ப நான் பாருங்க மிதுன ராசி லேடி, எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, மன ஒற்றுமை இல்ல, மனசுல நிறைய சஞ்சலங்கள் இருக்கு. இதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கோங்க. சனி அந்த பேசி தீர்க்கறதுக்கான இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான வேலை செய்வாரு. அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு டிராபேக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, எது செஞ்சாலும் உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க சொல்லிட்டு செய்யுங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா எதுவா இருந்தாலும் பேசி நீங்க செஞ்சீங்க அப்படின் போது பிரச்சனையே கிடையாதுங்க, இல்லைங்களா? அதையும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கர்மசனியா இருந்து 12ஆம் பாவத்தை பாக்குற நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு சுப செலவு அப்படின்றது வரும். சுப செலவுனா என்ன? நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பிளாட்ஸ் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்கலாம், இல்ல நகை நட்டு வாங்கலாம். அதுக்கும் மேல பாருங்க பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறோம், ஏதோ ஒரு சுப செலவு. பிள்ளைங்களுக்கு பாருங்க வரன் கூடி வந்திருக்கு, நகைங்க வாங்குறோம், இல்ல பிள்ளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்றோம், கல்யாணம் பண்றோம், இப்படி நிறைய சுப செலவுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க.
ஒண்ணுத்துல காஷியஸா இருங்க. ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவா வந்து உட்கார்றாரு. ஜென்ம குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுங்க. அதுக்கு மேல ராகு பாக்கிய ராகுவா இருக்காரு. அது மேல குருனோட பார்வையும் பதியுது. அந்த குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க. சோ அந்த ஹோல் நல்லா இருக்குங்க. உழைக்கிறதுக்கு மட்டும் நீங்க ரெடி அப்படின்னா நிறைய நல்பலன்களை கொடுக்கறதுக்கு சனி பகவான் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதருக்கு சனி பகவான் தங்களுக்கு 10ஆம் இடம் அவர் செல்கிறார். ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக இருக்கிறார். அவர் அதாவது ஜென்ம குரு மே 15ஆம் தேதி வருகிறது. மே 18ஆம் தேதி ராகு கேது சாதகமாக வருகிறது. தற்சமயம் 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். ஜென்ம குருவினால் ஜென்ம குரு வனவாசம், சிலருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டாகும். நன்மையும் இருக்கும், உழைப்பும் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்தி, எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும், ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரம் வாய்ப்புகள் தாமதமாகும், புதிய தொழில் அமையும். சனியின் 3ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தை ரிஷபராசியை பார்க்கிறார். விரயங்கள் அதிகரிக்கலாம். 7ஆம் பார்வை சுகஸ்தானம் கன்னி ராசிக்கு. சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட சண்டை சச்சரவு போட வேண்டாம். கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவது, மனைவி கணவன் மீது சந்தேகப்படுவது போன்றவை நடக்கலாம். அடுத்து மிதுன ராசினருக்கு மனைவி தவிர வேற பெண்கள் தொடர்பு வரலாம் என அந்த சனியினுடைய பார்வை அதை போல உள்ளது. கோர்ட் கேஸ் சக்சஸ் ஆகும். தங்களுக்கு சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். ஏனென்றால் கோர்ட் சம்பந்தமான கிரகம் ஜட்ஜ் யார் என்றால் சனிதான். சொத்து பிரச்சனை முடிவு வரும். பங்காளிகளுக்குள் தகராறுகள் அனைத்தும் தீரும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளும் வரலாம். அளவுக்கு மீறிய உழைப்பு என்பதால் தாங்கள் அதை சகிக்க முடியாமல் மன வேதனைப்படுவீர்கள். விவசாயம் பரவாயில்லை, கையை கடிக்காது ஓரளவுக்கு. அரசியலை பொறுத்தவரை பேச்சில் நிதானம் வேண்டும். தங்களை பற்றி யாராவது போல் சொல்லுவர். வம்பு வழக்குகளில் மாட்டி விடலாம். யாரையும் தயவு செய்து நம்ப வேண்டாம். நம்பாமல் தாங்கள் இருக்க வேண்டும். அடுத்து 3/6/2027 முதல் 20/10/2027 வரை அதிசாரம் அடைகிறார். 11ஆம் இடத்தில் அதிசாரம் அடைவது மிக மிக நன்மை. ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அனைத்தும் நன்மைகள் அடையலாம். ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில நன்மைகள் உண்டு. கோர்ட்டு கேஸில் வெற்றி பெறலாம். குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி மறையும். ஆகவே பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. ஒருவேளை சனி பிறந்த போது நீச்சம் அடைந்து மறைந்திருந்தால் கோயிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள். சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில் சென்று சனி பகவானை வழிபடுங்கள். முடிந்தால் சென்னையில் ஆஞ்சநேயர் கோயில் நங்காநல்லூரில் உள்ளது, அங்கு சென்று வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நீலாஜன சமாபாசம் ரவிபுத்திரம் யமக்ரஜம் என்ற பாடலை சொல்லுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா.
மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கலகலப்பா இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா அவங்க வந்து காற்று ராசி. அதனால பாத்தீங்கன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் ரொம்ப லேசா அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முகத்துல வந்து அந்த சிரிப்பு மட்டும் இவங்களுக்கு குறையவே கிடையாது. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில சனி பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல பயிற்சி அடைகிறார். 10ஆம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம். சோ தொழில் ஸ்தானத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வேலை இல்லாம ரொம்ப வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு உங்க வீடு தேடி வரப்போகுது. சோ அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. நீங்க இப்ப கிடைக்கிற இந்த வேலையை வந்து யூஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் போலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்ம சனியில ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது எப்பவுமே அந்த வேலை நிலைச்சு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, அதாவது யார் போன் பண்ணாலும் எந்த கடங்காரன் போன் பண்றானோன்ற அளவுக்கு வந்து போன வருஷம் எல்லாம் வந்து பயந்து இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடனை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கணவன் மணிக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டை சச்சிரு போன வருஷம் வந்து அவ்வளவு, அதாவது பிரிஞ்சு போற ஒரு சூழ்நிலையே உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுட்டு உங்களை தேடி வந்து அதாவது நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அதாவது இந்த பிரச்சனை வந்து என் மேலதான் தப்பு, நீங்களும் வந்து அவங்கள புரிஞ்சுப்பீங்க, அவங்களும் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பசங்க எல்லாம் வந்து ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல வந்து சனி பயிற்சி அடையறதுனால ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஊருக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில வந்து தெய்வம் வந்து உங்க கூடவே நின்று எந்த மாதிரி விஷயங்கள், நீங்க தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நிறைய பேருக்குள்ள வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா இந்த பார்ட்னர்ஷிப்ல அதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனால அது மட்டும் தவிர்த்துட்டு மத்தபடி எல்லா விஷயமும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சோம்பல் அதிகமா வரும். அதாவது சோம்பேறித்தனம், ஒரு வேலை சின்ன வேலை செய்யணும்னா கூட அது அப்புறமா செஞ்சுக்கலான்ற ஒரு தள்ளி போடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல வர உங்களுக்கு லாபமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒண்ணும் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு நினைச்சா கூட அப்புறம் போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தினரோட சண்டை ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சோம்பலை தவிர சிகரத்தை தொடலாம் சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்க சோம்பலை வந்து தவிர்த்துட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் அதுல நீங்க முன்னேறி நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு போறதுக்கு கூட காலையில போகணுமே, காலையில எழுந்துக்கணுமே, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதிகமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் யோசிக்காம நீங்க உடனே அந்த வேலைக்கு, ஏன்னா சனி பகவான்னாவே கொஞ்சம் அந்த சோம்பலை கொடுத்துதான் ஆவாரு. அது மட்டும் இல்லாம ஜென்ம குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு வரப்போறாரு. அதனால பாத்தீங்கன்னா நிறைய சோம்பல் வரும். அந்த சோம்பலை தவிர்த்துட்டு சிகரத்தை தொடுங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். மிதுன ராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அவங்க வேண்டாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து உங்களால முடிஞ்சது ஏதாவது வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி தர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பயிற்சியில செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அவருடைய அதிகமான தாக்கம் இல்லாம கொஞ்சம் குறையும் சொல்லலாம். மிதுனம், சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும் தாங்கள். சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதலைன்னா தூக்கம் வராது. எதாவது எழுதணும், பாடிக்கிட்டு இருக்கணும், தேடிக்கிட்டு இருக்கணும். அந்த தேடுதல் உங்களுக்கு உண்டு. அதுதான் சிந்தனை, அதுதான் அறிவு, அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. புத்திக்கு உரியவர், சித்திக்கு உரியவர் நீங்க தான். கடல் கடந்து போகணும் உபயம், கடல் கடந்து போகணும் காற்று. சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம். ஏன் சொல்ற சரம் சிரம் உபயம்? உபயம் எதை வேணாலும் சந்திக்கலாம், எதை வேணாலும் செய்யணும். அதனாலதான் 4க்கு 4 வச்சிருக்காங்க. அங்கே மீனம், இங்கே கன்னி, அங்கே மிதுனம், இங்கே தனுசு. பாத்தீங்களா?
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு அறிவுக்குரியவர். அந்த அறிவுக்கு தகுந்தாமல் இவர் ஞானத்துக்குரியவர். குரு ஞானத்துக்குரியவர். அப்ப கண்டிப்பாக தாங்களுக்கு வரக்கூடிய புத்தியும் சித்தியும் காலத்தின் யுக்திகளாக மாறும் என்று சிந்தித்து செயல்படும் மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போது கடந்த காலங்களை விட, கடந்த தசா புத்திகளை விட, கடந்த அந்தரங்களை விட, கடந்த செயல்பாட்டுகளை விட, கடந்த சூழ்நிலைகளை விட இப்போது சிறப்பாக அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. இந்த சனிப்பயிற்சியில நிச்சயமாக ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டு. ஏன்? பொருளாதாரத்துல, அந்த கர்மத்துல, அந்த கர்மத்துக்கு தலைவனா இருக்கிறது, அந்த தொழிலுக்கு தந்தையா இருக்கிறது, அந்த தொழிலுக்கு பிதாவாக இருக்கக்கூடிய கர்மாதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு? அனுகிரகமும் அனுகூலமும் இருக்கக்கூடிய சனீஸ்வரர். அப்ப அவரே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு 10ல வந்தா திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிரதம் சொல்லுவாங்கல்ல கிராமத்துல. அப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நேரம் என்பதுல மாற்று கருத்து அல்ல. மெயினா கல்வி சம்பந்தப்பட்ட தொழில், கல்வி சம்பந்தப்பட்ட தொழில், யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட தொழில், புக்கு பைண்டிங், புக்ஸ் சம்பந்தப்பட்டது, ரைட்டிங் சம்பந்தப்பட்டது, எழுதுவோர் சம்பந்தப்பட்டது, விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்டது, ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, குருமார் சம்பந்தப்பட்டது, எவ்வளவு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன கேட்பீங்க? நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் பலமுறை சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறேன். தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். உங்க ராசிக்கு என்ன? உங்க ராசிக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. மிதுனம் என்ன? அறிவு. கடகம்னா பாசம். சிம்மம்னா வீரம், வலிமை, திறமை. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணும்பொழுதுதான் உங்களுக்கு அந்த ராசியினுடைய தன்மை, அந்த ராசியினுடைய குணங்கள், அந்த ராசிக்கு தகுந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கர்மாதிபதிய சனீஸ்வரனே வரும்போது அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும், அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக ரிஷபத்தை விட 10% குறைஞ்சிருக்குமே ஒழிய உங்க தசாபுத்தியை பார்த்துக்கங்க. மகர லக்கணமா இருக்கணும், கும்ப லக்கணமா இருக்கணும், அடிச்சு தூள் கலப்பங்க. தயவு செய்து தனுசு லக்கணக்காரங்களும் மீன லக்கணக்காரங்களும் மிக எச்சரிக்கையா இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு தனுசு லக்கணம், தனுசு ராசி, மீன ராசி கவனமாக இருங்க. அவங்கதான் உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க. அவங்கதான் உங்களுக்கு பகைப்பற்ற நவக்கிரகத்துல கோள். குருவும் புதனும் என்னைக்கும் ஒண்ணு சேராது. எண்ணெயும் தண்ணியும் போலும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தகுந்த தொல்லை செய்து கொண்டால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு மகத்தானதாக அமையும். உங்களுடைய யோக நம்பர் 6, உங்களுடைய யோக நம்பர் 8. உங்களுக்கு உரிய கலர் மெரூன் கலர், வெளிர் பச்சை. இப்பதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க, எங்க போனாலும் யூஸ் பண்ணுங்க. அது தக்கன உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். மிதுன ராசிகளுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிதான் கிடைக்கும் போது நிச்சயமாக இந்த 3 பயிற்சியுமே ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் மிக பக்கபலமாக இருக்கும். ரிஷபத்துக்கு அதிகாரி சுக்கிரன், மிதுனத்துக்காரி புதன். அப்ப 2 பேருமே மகாலட்சுமி மகாவிஷ்ணு தான். அப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுடைய ஜாதகத்துல என்ன லக்கணம், என்ன ராசி மிதுன ராசின்னு நம்ம கன்ஃபார்மா தெரியுது. என்ன நட்சத்திரம், மிருகசீரிசமா, திருவாதிரையா, புனர்பூஷமா, நட்சத்திர அதிபதி பாருங்க. இது எல்லா வகையிலையும் பார்க்க. இந்த எல்லா வகையிலும் விட்டு குருபலம் வந்திருக்குதா, அதோட சேர்ந்து இருக்குதா, வர்க்கோத்தமத்தில் இருக்குதா, பரிவர்த்தனை இருக்காங்களா, இல்ல உங்க மிதுனத்துல வரக்கூடிய குரு, இப்ப மிதுனத்துக்கு குரு பயிற்சி வர்றாரு, உங்க ஜாதகத்துல அந்த குரு மிதுனத்துல இருக்கிறாரா? அப்போ ஒரு குரு மிதுனத்துல உள்ள, அதாவது நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது உங்க ஜனன ஜாதகத்துல இருக்கிற குருவை கோச்சாரத்துல இருக்க குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் ஒரு உத்தமமான ஒரு மிகப்பெரிய நன்மையான கிடைக்கும்.
மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். மிகப்பெரிய நன்மை இல்லாட்டியும் கூட தீயது குறையும். ஏன்னா அவங்களோட அவங்க சேரும்போது. இது நான் சொல்லல, உத்தர காலமிருதிலே சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கோச்சாரத்தில். ஆகவே மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சரஸ்வதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, எழுதக்கூடிய சரஸ்வதியை நல்லா கும்பிடுங்க. சரஸ்வதி நல்லா கும்பிடுங்க. விநாயகர் பெருமானை மறக்காதீங்க. மிதனராசி நேயர்களுக்கு விநாயகர் பெருமானை நல்லா கும்பிடுங்க. அறிவுக்கு உரியவர், ஞானத்துக்கு உரியவர், ஞானத்தின் பிறப்பிடம், மூலாதாரத்தை கருப்பொருள். அவர் நல்லா வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக 7.5 இருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க, அஷ்டமத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சொர்க்க பூமியாக மாறும். உங்களுடைய பெர்சன்டேஜ் 58%. ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். மிதன ராசி மிதன லக்னத்திற்கான சனி பயிற்சிக்குரிய பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கும். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா? 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே நம்ம அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணமோ அதை சார்ந்து நம்ம ஒரு பிரச்சனையை ஆஸ் யூஷுவலா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் 10 என்ற தொழில் ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் வரார். அது ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம். அசுப கிரகங்கள் 10ல இருக்கும்போது தொழில மிகப்பெரிய மாற்றங்களை காணலாம். ஏன்னா 10ல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா 12, 4, 7 தொழில நிறைய உழைப்பை போட வேண்டியிருக்கும். அலைச்சல் திருச்சல் இருக்கும். இதையெல்லாம் நீங்க லாபகமாக கையாளும் பொழுது தொழில மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். இந்த காலகட்டம் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் மாற்ற முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வண்டி வாகன ஒரு மாற்றங்கள் இல்ல ஒரு பழுதாவது பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். இது திருமணமே நடக்கப்பெறாதவர்களுக்கு ஒரு திருமணத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கு இவர் வழிவகுத்துருவாரு. கணவன் மனைவி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க பேசி இருவரும் தீர்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. குடும்பத்துல வெளி ஆட்களுடைய பேச்சுகளை கேட்டு நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுத்துடக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்யணும். நம்ம ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டம் ஒரு இடம் வாங்குறது, ஒரு லோன்ல கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியங்கள் நிச்சயம் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டோம், எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உழைப்பை போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான ஒரு சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சனீஸ்வர பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு 8, 9 கூடையவன். ரொம்ப வாழ்க்கையில நான் அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வர ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்படுறேன், எனக்கான ஒரு சிறப்பான நேரம் இருக்குமா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை காணுவீங்க. புதுமை விரும்பிகள் மாற்றத்துக்கு தான் ரெடியா இருங்க. அவங்க தொழில்ல, அவங்க பொருளாதாரத்துல, உங்களுடைய வாழ்வு உயர்வுல எல்லாம் அவர் மாற்றங்களை தரவிருக்கிறாரு. தாயின் உடல் ஆரோக்கியத்துல, உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உழைப்பு ஒரு தடவை முயற்சி செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய உழைப்பை நீங்க அதிகமாக போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வாரி வழங்கவிருக்குது. மாற்றத்தை விரும்பக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய சரௌண்டிங்ஸ்ல இருந்தாலும் சரி, நல்ல மாற்றங்களாக ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய செயல்பாடுகளையே அதுக்கு வெற்றிடும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காலகட்டம் நிறைய வந்து அன்னதானம் செய்வது, இறை வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளியூர்ல வந்து ஒரு பிஆர் கிடைக்கணும், வெளியூருக்கு நான் போய் அங்க தங்கி படிச்சு அப்படியே வந்து நான் வந்து வேலையை வாங்கிக்கணும்னு இளைஞர்கள் எல்லாம் ஆசைப்படுவாங்கல்ல இல்லையா, அதுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து இது சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் இல்லாம உங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து வாங்கி தருவது உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த மீல்ஸ் அந்த உணவு வாங்கி கொடுக்கும்பொழுது எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, 21 ரூபாய் மேல பணம் வைத்து கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். சிவ வழிபாடு எப்பயும் வச்சுக்கோங்க. சிவ வழிபாடும் சிவ புராணமும் பிரதோஷ காலங்கள்ல போய் நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க எப்பவும் வந்து விநாயகருக்கு வழிபாடு வைத்துக் கொள்வது, ஒரு சதுரக்காவது பண்ணலாம். பிரதோஷ காலங்கள்ல சந்தனம் வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பண செழிப்பு கொடுத்துரும். விபூதி வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய சுகஸ்தானம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாயிடும் அப்படின்னு சொல்லலாம். பால்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு கர்மா தீரும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சனி வந்துருக்காரு. அதனால கர்மாக்களால அவங்களால ஏதோ செயல்பட முடியல அப்படியே முழுக்கி போடுது அப்படின்னா பால் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுதும், துப்புரவு பணியாளர்கள், வாழ்வின் அடிமட்டத்துல இருக்கிறவங்க, அவங்க தூய்மை காவலர்கள் கூட சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக நீங்க செய்யும் பொழுது, அவங்க வாழ்வாதாரத்துல அவங்க முன்னேறுவதற்கு செய்யும் பொழுது நீங்க மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சனியானவர் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல இல்லது உறவுகளில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மிதுன ராசிக்காரன் சொல்லுவோம். மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி இப்போ 10ஆம் இடத்துல வருகிறார். 10ஆம் இடத்திலே அவர் இருந்து பயிற்சியாகி எந்த மாதிரி பலன் உங்களுக்கு பலனை கொடுக்க போறாருன்றோம். அவர் பார்க்கும் இடங்களான 4, 7, 12 இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி இடங்களையும் பார்க்கிறாரு. அப்போ இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்ல போறேன். அப்போ 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது அதற்கு பெயர் கர்ம சனின்னு சொல்லுவாங்க. கர்மத்தை செய்யக்கூடிய. அப்போ உங்க மிதுன ராசிக்கு தந்தை வழியிலோ கர்ம ரொம்ப உட முடியாம இருந்தா, படுத்த படிக்காரவங்க, முன்னோர்கள் அப்படிலாம் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு முக்தி அடையக்கூடிய விஷயம் நிறைவேறும். அது இல்லாமல் 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுது. ஜீவனஸ்தானம்ன்ற போது தொழில், வியாபாரம், உத்தியோகம் இது மூன்றையும் சுத்தி தான் எல்லாமே வருது. ஜீவனம் வருமானம் வரக்கூடிய விஷயமா சொல்லப்படும். கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும். வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சனி பகவான் வந்த கூட பயிற்சியாகி ஒரு 3 மாத காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அது இல்லாமல் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கும் வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாமே செய்யும். அப்போ 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவானுக்கு இருக்கிறதுனால உங்க ராசியாதி புதனுக்கு ஒரு நட்பு கிரகம் தான். பெரிய பாதிப்பு ஏற்படாது. இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களை கண்டிப்பா கலந்துப்பீங்க. 10ஆம் இடம் போட்டி பந்தயத்தையுமே சொல்லக்கூடியது. போட்டி பந்தயங்களால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இது இல்லாமல் அடிக்கடி உங்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். அதெல்லாமே வாங்கி சேர்த்துருவீங்க. தேவையானதான் வந்து சேர்த்துருவீங்க. எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க திட்டம் போட்டு செயல்படுறவங்க தான். பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. எதுவுமே அப்படிதான் பண்ணி செய்வாங்க. டக்குன்னு ஏனோ தானே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் தான். இவங்களை மதிச்சா இவங்க மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய உடன் பிறந்த குணம். அப்போ சனி பகவானுக்கு அதனை பிடிக்கும். நேர்மை, நீதி, சத்தியம் இப்படித்தானே பிடிக்கும். அப்போ கண்டிப்பா நீங்க நல்லதா இருப்பீங்க. யாரை மதிக்கணும், யாரை மதிக்க கூடாது, யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதன்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறதுனால
வீடு வாங்கியிருப்பீங்க, குடி போகாம இருப்பீங்க, இப்ப குடி போயிடுவீங்க. கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சித்திரை பிறந்த உடனே குடி போயிடுவீங்க. வாடகை வீட்டுல இருக்கும், இன்னொரு நல்ல வசதியான வாடகை வீட்டுக்கு போவீங்க. அது இல்லாமல் சொந்த வீடு வாங்கி வச்சிருக்கவங்க கிரகபிரவேசம் பண்ணி அங்க குடி போவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் இடமும் வாங்கி போடுவீர்கள். நிறைய லேண்ட் இல்ல காஸ்ட் பண்ணி செலவு பண்ணுவீங்க. இடம் வாங்கி போடுவீங்க, பூமி லாபம் கிடைக்கும். வாகனங்கள் கண்டிப்பா வாங்க. ஒரு பழைய வாகனம் வாங்கிட்டு இருப்பீங்க, அதை இப்போ மாத்திட்டு புது வாகனம் வாங்குவீங்க. எதுவுமே வாங்காதவங்க பழைய வாகனத்தை வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் கல்வியில வளர்ச்சி கிடைக்கும். கண்டிப்பா அதுல பாஸ் பண்ணி அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்மையா இருக்கும், நல்லதா இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு வேணும். நம்மளுக்கு எந்த உணவு ஏத்துக்குமோ அதை சாப்பிட்டு வரணும். இது மட்டும் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் நேரம் கட்ட நேரத்துல வெளில போய் சுத்துறது போறது எல்லாம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு பலப்படும். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நல்ல உறவா இருந்தா ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சவர்கள் சேருவார்கள். பிரியக்கூடியவர்கள் அந்த பிரியக்கூடாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். சரி, உங்க தவறு உங்களுக்கு புரிஞ்சிடும். வேணாம், நம்ம பண்ண தப்பு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஆதரவா இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதுவே தான் பங்குதாரர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும், பிசினஸ் பார்ட்னர் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் இதே தான். உங்களோட அன்பா ஆதரவா இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க, எல்லாம் சரியாயிடும். தொழில் மூலியமா வியாபாரம் மூலியமா ஏற்படக்கூடிய பயணங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல பலன் கொடுக்கறதா இருக்கும். போயிட்டு வந்தா லாபமா தான் இருக்கும், நஷ்டமே வராது. இப்படிதான் ஏற்படும். அது இல்லாமல் இந்த 7ஆம் இடம்ன்றது அடுத்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது போகாம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது கண்டிப்பாக புரியப்படும். மீனராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவாங்க. அது இல்லாம உங்க 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதனால வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போறதா இருந்தா கண்டிப்பா இந்த பயிற்சிக்கு அப்புறம் கிளம்பிடுவீங்க. ஒரு 3 மாத காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கிளம்பிடுவீங்க. வேற விஷயமா கூட போயிட்டு வருவீங்க. டிரான்ஸ்ஃபர் அங்க பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு நேரங்காலம் அப்படி இருக்கு, அதனால கண்டிப்பா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாம்பத்திய அன்பிலும் நல்லா இருக்கும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பெரிய லாஸ்லாம் வராது, நஷ்டங்கள்லாம் குறைவா தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க பிளான் பண்றவங்க இப்போ உள்ள நேரப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லது மட்டும் தான் செலவு பண்ணுவீங்க, கெட்டது செலவு பண்ண மாட்டீங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த செலவு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இப்ப நீங்க செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது உங்க ராசிபதி புதன் சனி பகவான் வந்திருக்கிறார் 10ஆம் இடத்திற்கு. அப்போ எம்பெருமான் பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம். அதுல பாத்தீங்கன்னா பார்த்தசாதி பெருமாள் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறாரு. அவர் வணங்கி வழிபடலாம், சனிக்கிழமையில வழிபடலாம், சனிக்கு பிரீத்திக்கு பண்ணிக்கலாம். 11 எழுதீபம் போட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அவருக்கு ஆடை தானம், அவருக்கு கருப்பு தான் பண்ணணும் அவசியம் இல்லை, கரு நீளம் அது கூட ஆடை தானம் பண்ணலாம். சில பேர் கருப்பு ராசி இல்லை எனக்கு ஒத்து வராதுன்னுவாங்க. அப்போ அவங்க கருநீல தானம் வஸ்திரம் சாத்தலாம். ஏழைகளுக்கு அந்த கருநீல கடலை கொடுக்கலாம், ஆடை தானம் கொடுக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு உணவு உடை எல்லாமே கொடுக்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு வரலாம். எல்லாமே தான தர்மம் தான். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா மிதுனராசிக்காரர்கள் அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாருமே இல்லாத ஆதரவற்ற அந்த குழந்தைங்களுக்கு நீங்க உதவி பண்றது அவ்வளவு விசேஷமா சொல்லப்படுது. இதுலயும் சூட்சமான பரிகாரம் ஒன்று சொல்றேன். இரட்டை குழந்தைகளா இருக்கணும். அந்த ஆசிரமத்துல இரட்டை குழந்தைகளா ரொம்ப விசேஷம். இல்ல ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க, இரட்டை குழந்தை இருக்கும், அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியா இருப்பாங்க, அவங்களுக்கு தேடி போய் நீங்க பார்க்கணும். அந்த இரட்டை குழந்தைங்களுக்கு நீங்க இதை செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில இருந்து கண்டிப்பாக வெளிவிட்டு வருவீங்க. இது சூட்சமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கடைபிடிச்சு வரணும்னு சொல்லி நீங்க எல்லாமே நல்லபடியா இந்த சனி பயிற்சியில வெளியே வந்துட போறீங்க. பெரும்பாலும் நன்மை தான் நடக்க போகுது, உங்களுக்கு தீமைகள் குறைவா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க. மிதுன ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். சரிங்களா? இந்த டயத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பயணங்கள்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரின்னு வச்சுக்கோங்களேன், உடனுக்குடனே கவனிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வராரு. அதே இடம் தான் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. தொழில முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. ஒரு தொழில் இல்ல, 2-3 தொழில்கள் கூட தாராளமா நீங்க பண்ணலாம். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்பா, இன்னொரு தொழில் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே 2 தொழில்கள், 2 வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 2வது தொழில் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த டயத்துல உங்களுக்கு 2வது தொழில் அமையும். 2வது ஒரு வேலை அமையும். காலையில இருந்து 10 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அதாவது ஒரு வேலை ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வேலை ஒண்ணு வருது. ஒரு பார்ட் டைமா ஒரு 3 hours 2 hours வேலை ஒண்ணு வருது. அந்த வேலை அமையாம ரொம்ப சிரமமா இருந்துட்டே இருந்தது இல்லையா? அந்த கஷ்டங்கள்லாம் இதுக்கப்புறம் விலகிடும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சனி பகவானுடைய பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிகிறதுனால பயணங்களில் கூடுதல் கவனம் வேண்டுங்க. சரிங்களா? கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, நீங்க பஸ்ல போனா கூட சரிதாங்க. ஓகேங்களா? அது மாதிரி போறப்போ கார்ல போறீங்க, பைக்ல போறீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ், அது சம்பந்தமான விஷயம் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ டிரைவ் பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லி தயவு செஞ்சு இந்த டயத்துல பண்ணாதீங்க. யாருமே பண்ணாதீங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இருந்தா மட்டுமே நீங்க டிரைவ் பண்ணுங்க. லைசன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து யாராவது ஒரு டிரைவரை வச்சு டிரைவ் பண்ணிட்டு போங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இரவு நேர பயணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இரவு நேர பயணத்தை கொஞ்சம் ஓரளவு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா தொழில அதிகப்படியான முதலீடுகள் தயவு செய்து பண்ணாதீங்க. 2வது தொழில் அமையும் தான், இருந்தால் கூட அந்த 2வது தொழில் அமையும் போது அதுல பாத்தீங்கன்னா நம்மளால இந்த அளவுக்கு அதாவது முதலீடு பண்றோம், இதுல ஏதாவது லாஸ் ஆனா கூட அதை நம்ம சமாளிச்சுதான் அப்படின்ட்டு இருந்தால் மட்டுமே நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செய்து பண்ணாதீங்க. சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதிகிறதுனால வண்டி வாகனம் சம்பந்தமான செலவுகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தமான ஒரு செலவுகள் இருந்துட்டே இருக்குங்க. வீட்டுல ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் உடையிறது, இல்ல அப்படின்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிங்க் உடையிறது, பாத்ரூம்ல பைப் எல்லாம் ரிப்பேர் ஆகுறது, இது மாதிரியான சில கஷ்டங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே கரெக்டா உடனே சரி பண்ணிடுங்க. சரிங்களா? இது மாதிரி செலவுகள் வரும் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த டயத்துல புதுசா வாகனங்கள் வாங்கலாம். ஒரு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம். இதே மாதிரி வாகனம் அது மட்டும் இல்ல, தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்கலாம். புதுசா வாகனங்கள் வாங்கலாம்னு தயவு செய்து பண்ணாதீங்க. வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் மிதுன ராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பழைய வாகனங்கள் வாங்குங்க. சரிங்களா? பழைய வாகனங்கள் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டயத்துல பழைய வாகனங்கள் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா வீடு வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. வீடு வாங்கலாமா அப்படின்னா புதுசா கட்டணும் பிளாட்டை தயவு செய்து வாங்காதீங்க. ஆண்டி அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, இருந்தப்பறம் தான் அவங்க காலி பண்ண போறாங்க, அவங்க சேல்ஸ் பண்ண போறாங்க, அவங்க ஏதோ ஃபாரினுக்கு போறாங்களோ இல்ல அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கே நேட்டிவிட்டிக்கு போறாங்களோ அதே மாதிரி இடத்த வாங்குங்க. இல்ல அந்த பழைய வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி வாங்குறது மிக மிக சிறப்பு. தாய் அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லை ஒண்ணு கொண்டே கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டயத்துல அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். முக்கியமா அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அந்த டயத்துல ஒண்ணுக்கொன்னே வைத்தியத்தை கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மிக மிக சிறப்பு. மனசுல தோன்ற காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யணும், எல்லாத்துலயுமே வெற்றிகள் பார்க்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க நம்ம வேலைகளை நம்ம பாக்குறோம், வெற்றி வாய்ப்பு கொடுப்பது நீதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி வாய்ப்பு சனி பகவான் தாராளமா தருவாரு. 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கணக்கு வழக்குகள் ரொம்ப கரெக்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்.